நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வக்ஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? ஸ்டேஜ் போறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்ப நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா? உங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு, ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வக்ஃபுக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனா திமுக போட்ட கேஸ்ல அங்க வாதாடவே இல்லை. அங்க இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வக்ஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம்.